இது ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் அப்புறம் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸில் இப்போ February 2020 வந்து ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் வாங்கணும். ஸோ அந்த ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் ரீவேல்யூவேஷன் ஃபார் தோஸ் ஹூ சீக் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நம்ம ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம வாங்கணும். நம்ம எழுதியிருந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் டேட் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷன் சீக்கிங் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி த்ரூ ஆன்லைன். ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி 8th செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் த பிரிண்டட் ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் டிடி எடுக்கணும். நம்ம 150 ருபீஸ்க்கு டிடி எடுத்து நம்மளோட செல்ஃப் அட்ரஸ் கவர் அதையும் வந்து நம்மளோட செல்ஃப் அட்ரஸை வந்து அந்த கவரில் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ டிடி அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு கவர் ஒன்று இருக்கணும் டோட்டுக்கு அனுப்புறதுக்காக. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் டோட்டுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் தான் வந்து 21st செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. So those who have applied for Xerox copy of the answer papers are alone eligible for applying for revaluation through online. ஸோ நம்ம ஆன்லைனில் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும். அப்புறம் உங்களோட பிரிண்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை டிடி ஃபார் 150 ருபீஸ்க்கு அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு கவர் ஒன்று நம்ம வந்து அந்த செல்ஃப் அட்ரஸ் கவருக்கான சைஸும் சொல்லி என்னன்னு கொடுத்துருக்காங்க. 26 சென்டிமீட்டர் இன்ட்டு 11 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைஸில் ஒரு கவரை தான் நீங்கள் உங்களோட அட்ரஸ் எழுதி டோட்டுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிடி எந்த நேமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம். ஸோ இந்த நேமில் தான் நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ். ஸோ இன்னும் வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Candidates who have taken government technical examination February 2020 through government approved commerce institute and also private candidates can apply online from anywhere anytime by using computer, laptop or mobile phone from home itself for a Xerox copy of the answer scripts for revaluation through a link. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. The online application form carrying all the details and instructions including the fee to be remitted. ஸோ அதுலேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டு பி ரெமிட்டட், எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்றதையும் அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த டோட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன தேவைன்னா ஹார்ட் காப்பி பிரிண்டட் காப்பி ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி சப்மிட்டட் to the Directorate of Technical Education by registered post or speed post along with DD for rupees 150 and 26 centimeter into 11 centimeter self-addressed cover. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ மூணு திங்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்டட் காப்பி ஹார்ட் காப்பி வேணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிடி ஃபார் ருபீஸ் 150 ருபீஸ்க்கு நீங்கள் டிடி எடுத்துருக்க அந்த சலான். நெக்ஸ்ட்டு 26 சென்டிமீட்டர் இன்ட்டு 11 சென்டிமீட்டர் செல்ஃப் அட்ரஸ்டு கவர் ஒன்று உங்களோட அட்ரஸை வந்து அந்த கவரில் எழுதி அதையும் வந்து இது எல்லாமே ஒரே கவரில் நீங்கள் பின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் டோட்டுக்கு வந்து இதை அனுப்பி வைக்கலாம்.
ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 2nd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணலாம். தென் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் த பிரிண்டட் அப்ளிகேஷன், நம்ம அனுப்புறது வந்து அவங்களுக்கு என்றைக்கு போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st செப்டம்பருக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும். ஸோ யார் யார் இந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூவேஷன் ஷெட்யூல் வந்து இன்னும் விடலை. நமக்கு வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம வாங்குறதுக்கான ஷெட்யூல் மட்டும்தான் விட்டுருக்காங்க. அதுக்கான டேட்ஸ் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூவேஷன் ஷெட்யூல் வந்து டோட் வெப்சைட்லேயே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனி ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் த டியூ டேட் வில் பி சம்மரிலி ரிஜெக்டட். The directorate is not responsible for any postal delay in this connection. ஸோ லேட்டாக நம்ம அனுப்பினோம்னா கண்டிப்பாக நம்மளோட அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே தான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் ஃபைலிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் த ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி த அப்ளிகண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு ஹாவ் த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் ஆர் காப்பி ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி சப்மிட்டட் டு டோட். This is required for validation and future correspondence. In case you provide wrong and incorrect register number and date of birth, you will not be able to apply through online. ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்டோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் இப்போது அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கணும். ப்ளஸ் உங்களோட டிடி வந்து 150 ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த டிடி ஃபார்மையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் டிடி நம்பர் ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹால் டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. while submitting application through online, the candidates should furnish their correct name, register number and date of birth as in the original examination application form or in the educational qualification certificate. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். The candidates should clearly mention the subject and grade for which they apply for the Xerox copy. ஸோ நீங்கள் ஷார்ட் ஹேண்டாக இல்லை டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சி எதுக்கு நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்டோட கிரேட் அதோட கோடையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் வந்து சப்ஜெக்டும் அதோட கிரேடும் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ராங்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. If the candidates require copy of answer paper for 2 or more subject, they have to apply through online separately for each subject. இப்போ நீங்கள் 2 இல்லை 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் நேமையும் அந்த கிரேடையும் நீங்கள் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுட்டு. The candidate should send self-addressed envelope. ஸோ இந்த envelope கவரை நீங்கள் வாங்க மறந்துடாதீங்க. 26 cm into 11 cm இந்த சைஸில் தான் நீங்கள் ஒரு என்வெலப் கவர் வாங்கி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரெஸ், உங்களோட அட்ரெஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். along with the printed copy of online application for sending the copy of the answer paper. ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்களா அதோட பிரிண்டட் காப்பியும் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் ஹேஸ் டு பே ₹150 as fee per subject. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 150 ருபீஸ் பே பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு தான், பேப்பருக்கு கிடையாது. ஸோ அந்த 150 ருபீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துக்குமே சேர்த்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஃபீ பர் சப்ஜெக்ட் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டும் சேர்த்தி தான். ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 150 ருபீஸ் பே பண்ணணும் for sending the Xerox copy of the answer paper. The amount should be sent in the form of, ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி சென்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடி ஃபார்மில் டிமாண்ட் டிராஃப்ட் இன் ஃபேவர் ஆஃப், ஸோ இந்த நேமில் தான் நீங்கள் எடுக்கணும். அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் பேயபிள் அட் சென்னை அப்படின்னு சொல்லி.
ஸோ பேயபிள் அட் சென்னை இருக்குது. இந்த நேமில் தான் வந்து நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க. அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பேயபிள் அட் சென்னை. ஸோ இந்த நேமில் நீங்கள் உங்களோட டிடியை எடுத்துக்கோங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆன்சர் பேப்பர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூவேஷனுக்கு எலிஜிபிளாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த ஜெராக்ஸ் காப்பி உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ஷெட்யூல் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட், இது ரெண்டுமே வந்து டோட்டோட வெப்சைட்டில் லேட்டர் தே வில் அனௌன்ஸ். நெக்ஸ்ட்டு நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த கேண்டிடேட் ஷுட் பி மென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டிடியில் பேக் சைடு நீங்கள் டிடி எடுக்கிறீங்க இல்லையா, அதில் பேக் சைடில் வந்து மறக்காமல் உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது மூணையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8th பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு யாரோட நேம்க்கு நீங்கள் வந்து டிடி எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு இந்த 5th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்டட் காப்பி ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டுகெதர் வித் டிடி அண்ட் demand draft and self-addressed envelope must be sent to. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை, நெக்ஸ்ட்டு டிமாண்ட் டிராஃப்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் பண்ண என்வெலப், அந்த என்வெலப்போட சைஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் பண்ணிடலாம். மறக்காமல் அந்த என்வெலப் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ், உங்களோட அட்ரஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதுதான் நம்ம டோட்டுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ். த சேர்மேன், போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கிண்டி, சென்னை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்ப போகிறோம். த அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப்டர் டியூ டேட் வில் பி சம்மரிலி ரிஜெக்டட். த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வில் நாட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிலேட் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் பை த போஸ்ட். கேண்டிடேட் ஷுட் ரைட் அப்ளிகேஷன் ஃபார், ஸோ நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா அந்த என்வெலப்பில், அதாவது நம்மளோட பிரிண்டட் ஃபார்மேட், பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட்டு, செல்ஃப் அட்ரஸ்ட் என்வெலப், இது மூணும் ஒரு கவரில் போட்டு நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ அந்த கவருக்கு மேலே இப்படி ஒரு இண்டெக்ஸாக நீங்கள் இதை எழுதிக்கலாம். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுமா, அப்ளிகேஷன் ஃபார் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி ஃபார் ஜிடிஇ February 2020 அப்படின்ட்டு நீங்கள் அனுப்புகிற என்வெலப் மேலே இதை நீங்கள் எழுதணும். இதை எழுதி நீங்கள் அனுப்பணும். ஸோ மேலே இதை எழுதிட்டு டூ போட்டு இந்த அட்ரஸ் எழுதிடுவீங்க. ஃப்ரம்ன்ட்டு இந்த சைட் போட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் இங்கே எழுதுவீங்க. ஃப்ரம்ன்னு போட்டு உங்களோட அட்ரஸை இந்த சைடு எழுதி நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டு, டிமாண்ட் டிராஃப்ட்டு, செல்ஃப் அட்ரஸ் என்வெலப் இது மூணையும் வந்து நீங்கள் இந்த கவர்க்குள்ளே வச்சு அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ண போகிற லிங்க் வந்து இதுதான். இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டு லிங்க்ஸ் தான் அந்த வெப் பேஜ்லேயே இருக்கும். ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கில் இருக்கும். செகண்ட் லிங்க் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க். ஸோ நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு tndte.government.in அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது இல்லையா, TNDTE டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இது பாருங்கள் TNDTE.TE.in அப்படி இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க 112.133.214.70. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரிசல்ட் February 2020 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே அப்ளை ஜெராக்ஸ் காப்பி February 2020 இருக்குது. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அப்புறம் அதோட
பிரிண்ட் அவுட் காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை தான் நீங்கள் வந்து டோட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ ரீவேல்யூவேஷனுக்கு யார் யார் அப்ளை பண்ணுறதா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஜெராக்ஸ் காப்பிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கான டேட்ஸும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, எரர் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மொபைலில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து சில டைமில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல். உங்களுக்கு 8th வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. 21க்குள்ளே உங்களோட போஸ்ட் வந்து போய் டோட்டில் வந்து சேர்ந்துடுற மாதிரி நீங்கள் உங்களோட பிரிண்ட் அவுட் காப்பி, டிடி, நெக்ஸ்ட்டு அந்த என்வலப் கவர், இது 3ஐயும் நீங்கள் வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.